Good evening, children. Good standard science. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ், எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்கிற லெசன் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற பாடம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு எப்பொழுதுமே எல்லாரும் எல்லா வகையிலயும் ஒவ்வொரு குழந்தைங்களுடைய நேச்சர் அப்படிங்கிறது பலவிதமா இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தர் வந்து டாக்கட்டிவா இருப்பாங்க, ஒருத்தர் சைலண்டா இருப்பாங்க, ஒருத்தர் ஆக்டிவா இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்லோவா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நேச்சர் ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஒரு வகுப்புல நமக்கு வந்துட்டு ராஜேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் எல்லாமே தனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான நேச்சர்ல பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன்தான், நல்லா நம்ம வந்துட்டு டாப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெஸ்டா வரக்கூடிய ஸ்டூடெண்ட். ஸோ பெஸ்டா வர எல்லாருமே வந்து எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப குறைவா மதிப்பிட மாட்டாங்க. ஆனா இவர் எப்பயுமே நமக்கு எல்லாமே தெரியுதே, நம்ம தானே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாரையுமே எப்பயும் கிண்டல் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்களா. சோ அந்த மாதிரி பேசும்போது அவங்க டாப்பரா இருந்தாலுமே அவங்கள்ட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. சோ அவங்க கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சர் இப்போ வந்து எனக்கு தான் எல்லாமே தெரியுதே, நானே நல்லா படிக்கிறேன், நல்லா மார்க் வாங்குறேன், இவங்க டீச்சர் நடத்துறதுக்கு முன்னாடியே நான் புக்ல எல்லாம் ரெஃபர் பண்ணிடுறேன். சோ அப்ப டீச்சரவே இன்னைக்காவது வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களையும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தவறான முறையில அவங்களையும் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எல்லாரையுமே எப்பயும் ஒரே மாதிரி மதிப்பிடக்கூடாது இல்லையா? ஆசிரியரா இருந்தாலும் தவறா மதிப்பிடும் பொழுது அவங்களும் இவங்க பேர்ல நல்ல ஒரு நம்பிக்கையோட இருக்க மாட்டாங்க. சோ அவங்களும் இவங்கள மதிக்கவே இல்லை. அதுக்காக இவர் வருத்தப்பட்டுக்கவே இல்லை. டீச்சர் நம்மள வந்துட்டு ஏத்துட்டா என்ன, அதனால என்ன, டீச்சர் பேசாட்டி என்ன, ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனா எல்லா நேரங்களிலும் அது சரியாக அமையாது இல்லையா? சோ ஒரு சில நேரங்கள்ல டீச்சர் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டீச்சர் நம்ம பேர்ல நல்ல ஒரு ஒப்பீனியனோட இல்ல அப்படின்னா நமக்கும் எல்லா வகையிலுமே நன்மைகள். நம்ம வந்துட்டு கண்டிப்பா பெரியவர்களா இருந்தாலும் டீச்சரா இருந்தாலும் எல்லாரையும் ஒபே பண்ணணும். எப்பயுமே எல்லாரையும் தவறா எடை போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் ஸ்பாயில் ஆகும். அந்த ஸ்கூல்ல ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வெளியில போயிட்டு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று வருது. எல்லா பள்ளிகளும் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்ப வந்துட்டு அந்தந்த ஸ்கூல்ல இருக்க அந்தந்த கிளாஸ் டீச்சருக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற நேம் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்த வகுப்புல இந்த நேம் லிஸ்ட் கேட்கும் பொழுது அவங்க அந்த டீச்சர் வந்துட்டு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதுல ராஜேஷ்னுடைய நேம் வரவே இல்லை. சோ ராஜேஷ்க்கு வருத்தமா இருந்தது, நம்ம டாப்பர் தானே, நம்மள ஏன் அவங்க வந்துட்டு இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்கிட்ட போய் கேக்குறாங்க. மத்தவங்ககிட்ட கேட்ட போது நீ இங்க எல்லாரையும் எப்படி தவறா எல்லாத்தையுமே தரக்குறைவா நினைச்சு நீ தான் பெஸ்ட், நம்ம மத்தவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரியான எண்ணத்தோட இருக்கு இல்லையா? சோ அடுத்த ஒரு ஸ்கூலுக்கு போய் நீ இதே மாதிரியான எண்ணத்தோட போனா அது இந்த பள்ளிக்கே ஒரு கெட்ட பெயரா வந்துடும். சோ பள்ளியுடைய நேமே என்ன ஆயிடும், ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா இவங்க ஸ்கூல்லங்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. அதனாலதான் உங்க பெயரை நான் கொடுக்கல. உனக்கு வந்து இந்த காம்படிஷன்ங்கிறது ரொம்ப ஈஸி தான், வின் பண்ணுவ. ஆனா உன்னுடைய நேச்சர், பிஹேவியர் ரெண்டுமே நம்மளுடைய ஸ்கூல் நேம ஸ்பாயில் பண்ணிடும். அந்த காரணத்தாலதான் நாங்க செலக்ட் பண்ணலன்னு சொல்லி எல்லா ஆசிரியரும் சொல்றாங்க, வகுப்பாசிரியரும் அதே மாதிரி பதில் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த மாணவர் வந்து திருந்துறாரு. ஓகே, நம்மளுடைய நேச்சர்ங்கிறது நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கறத அதுக்கப்புறம் உணர்ந்து நல்ல மாணவனா மாறி அடுத்தடுத்த ஆண்டுகள்ல எல்லா காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவரும் வின் பண்ணி ஸ்கூலுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. சோ எப்பயுமே எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தாட்டும் வரக்கூடாது. பெரியவர்கள் யாரையும் அவமதிப்பா பேசவும் கூடாது.
தவறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருந்திடணும். அதுதான் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்கிறது. எனர்ஜினா என்னப்பா? ஆற்றல் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, வீட்ல நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, விளையாண்டுட்டு வந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. எல்லாவற்றிற்கும் தேவை என்னது? ஆற்றல், எனர்ஜி. நாம் நடப்பதற்கு, ஓடுவதற்கு, சாப்பிடுவதற்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு, எழுதுவதற்கு, எல்லா விஷயங்களுக்கும் என்ன தேவை? ஆற்றல் என்பது தேவை இல்லையா? சோ நம்மளால என்ன பண்ணணும்? எனர்ஜிங்கிறது இதுக்கு எல்லா செயல்களுக்கும் நமக்கு தேவை. எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? உணவு பிளஸ் வாட்டர் ரெண்டும் தான் நமக்கு என்ன கொடுக்குது? இந்த எனர்ஜி அப்படிங்கறத கொடுக்குது. எனர்ஜி நமக்கு எங்க இருந்து வருது? நாம் எடுத்துக்கொள்ளும் உணவிலிருந்தும் நீரிலிருந்தும், பருகக்கூடிய நீரிலிருந்தும் நமக்கு ஆற்றல் என்பது கிடைக்கின்றது. சோ அந்த ஆற்றல் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்ம நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டா நமக்கு ஆற்றல் என்பது தானாக கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபுல்லையும் ஸ்கிப் பண்ணாம சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு ஆற்றல் என்பது கிடைக்கும். சோ எனர்ஜிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க். நமக்கு என்ன வேணும்? வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல். சோ வேலை செய்ய தேவையான ஆற்றல் என்பதே என்னது? எனர்ஜி. வேலை செய்ய தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆற்றல். வேலை செய்ய தேவையான நமக்கு திறன் என்பதை ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். எனர்ஜி அப்படின்னா தமிழ்ல என்னது? ஆற்றல். அப்ப ஆற்றலினுடைய விளக்கம் என்னது? வேலை செய்ய தேவையான ஒரு திறன். நடப்பதற்கோ, பேசுவதற்கோ, எழுதுவதற்கோ, ஓடுவதற்கோ, சாப்பிடுவதற்கோ எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு ஆற்றல் என்பது தேவை. அது எங்கிருந்து கிடைக்குது? நம்ம ஃபுட்ல இருந்து கிடைக்குது. நல்ல ஆரோக்கியமான சத்துள்ள உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்துட்டு, சோ இந்த எனர்ஜிங்கிறது டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸா இருக்கு. என்னென்ன ஃபார்ம்ஸா நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஆற்றலினுடைய வகைகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆற்றலினுடைய வகைகள்னா என்னென்ன ஆற்றல்லாம் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். என்னென்ன ஆற்றல்லாம் தெரியும்? சேட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க பாப்போம். என்னென்ன ஆற்றல்லாம் இருக்கு? நம்மளை சுத்தி எல்லா வகையான ஆற்றலும் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா? நம் உடல் ரீதியாகவும் பண்றோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மெஷினும் பண்ணுது. சோ பிசிக்கல் ஒர்க் அண்ட் தென் மெஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க், இயந்திரம் மூலமாகவும் சரி, நாம சாதாரணமா கையிலயும் செய்யக்கூடிய நிறைய வேலைகள் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இப்போ இது ரெண்டுமே எது மூலமாக நமக்கு நம்மளுடைய எனர்ஜி, நமக்கு வேலை அப்படிங்கிறது நம்ம எங்க எதெல்லாம் பண்றோம்? பிசிக்கலாவும் பண்றோம் அண்ட் தென் மெஷின் மூலமாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஒர்க்குக்கு தேவை அப்படிங்கிறது தான் எனர்ஜி. சோ என்னென்ன எனர்ஜி எல்லாம் இருக்கு நமக்கு? சோ நம்மளை சுத்தி பல வகையான எனர்ஜிகள் இருக்கு. சோ ஆற்றல் அப்படின்னு சொன்னா வேலை என்பதை நம்ம என்ன சொல்றோம்? பிசிக்கலா செய்யறோம், மெஷின் மூலமா செய்யறோம். இந்த வேலை செய்ய என்ன தேவை நமக்கு? எனர்ஜி தேவை. சோ என்னென்ன வகையான எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், எப்படி உருவாகுது, இதெல்லாம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி அண்ட் தென் ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி and then light energy, wind energy,
sound energy. So these are all the different kinds of energies. So இது பல வகையான ஆற்றல்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்னதுப்பா? இயந்திர ஆற்றல். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னது ஹீட் எனர்ஜினா வெப்ப ஆற்றல், இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொன்னா மின்னாற்றல். லைட் அப்படிங்கிறது ஒளி ஆற்றல். விண்ட் எனர்ஜி காற்று ஆற்றல். சவுண்ட் எனர்ஜி ஒலி ஆற்றல். இப்படி பல வகையான ஆற்றலினுடைய வகைகளை பயன்படுத்தி தான் நாம் நம்முடைய வேலைகளை, நம்முடைய தேவைகளை, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஆற்றல் செய்யக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி, மெஷினை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்? லைஃப கரெக்டா ப்ராப்பரா ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜி எவ்வளவு மிஷின் நம்ம வீட்டுல இருக்குல்ல, எல்லாமே அது எவ்வளவு நமக்கு இயந்திரம், ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும் அல்லது ஃபேக்டரிஸ்ல ரன் பண்ணக்கூடிய மெஷின் ஆகட்டும், நிறைய நம்மளை சுத்தி நிறைய மெஷின்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல்ங்கிறது என்னது? வெப்ப ஆற்றல் இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபுட்டு கிடைக்கும். சாப்பாடு எப்படி கிடைக்குது? ஹீட்டாலதான், இல்லையா? பாயில் பண்ணி தானே சாப்பிடுறோம் எல்லாத்தையுமே. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பல்ப் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், TV, mobile, refrigerator, washing machine, everything is run with the help of the electricity. Without electricity, these machines are not working. எதுவுமே நமக்கு அது ஃபங்க்ஷன் ஆகாது. லைட் எனர்ஜி ஒளியாற்றல். ஒளியாற்றல் என்பது இயற்கையாக நமக்கு சூரியன் இருந்து கொடுப்பாரு, இல்லையா? அவர் தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. அவர் தவிர நம்ம எதுல அனுப்புவோம்? எலக்ட்ரிக்கல்ல இருந்து பல வகையான விளக்குகள் அப்படின்னு நம்ம மண்ணெண்ணெய் விளக்கு யூஸ் பண்றோம், கேண்டில் யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக்கல் பல்பு, வெப்ப ஆற்றல்ங்கிறது கண்டிப்பாக தேவை. விண்ட் எனர்ஜி காற்றாற்றல். காற்றாற்றல் மூலமாக நமக்கு மின்னாற்றல் என்பதை பயன்படுத்துகிறோம். காற்றுங்கிறது கண்டிப்பா வேணும், ஆக்சிஜன் தேவையில்லை. காற்றாற்றல்ங்கிறது நமக்கு எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சவுண்ட் எனர்ஜி ஒலி. ஒலி என்பது நம்ம பேசுறது இப்ப கேட்கிறோம், இல்லையா? சோ இதுல ஐம்புலன்கள்ல ஒரு விஷயம் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஒலி ஆற்றல் என்பதும் முக்கியமான ஒரு ஒலி என்பது நமக்கு ஆற்றலில் ஒரு வகை எடுத்துக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் எனர்ஜி என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. This energy possessed by an object due to its motion and the position. அதனுடைய இயக்கம் மற்றும் அமைப்பை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இயந்திர ஆற்றலை இரண்டு வகையாக, அதனுடைய நிலை மற்றும் அதனுடைய ஆற்றல் ரெண்டையும் பொறுத்துதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த மெக்கானிக்கல் எனர்ஜிய இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது என்னதுப்பா? மெக்கானிக்கல் energy. First energy is mechanical energy. Energy possessed by an object due to its motion. அதனுடைய இயக்கம், அதனுடைய நிலை, பொசிஷன். சோ இந்த ரெண்டையும் பொறுத்து தான் நமக்கு என்ன சொல்றோம்? அதனுடைய நிலையை பொறுத்து பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை இயந்திர ஆற்றல் சொல்றோம். ஓகே, motion and the position are called mechanical energy. It can be classified into two types. One is kinetic and another one is potential. Yes, mechanical energy is divided into two types. One is kinetic, another one is potential. Mechanical energy அப்படின்னா தமிழ்ல என்ன ஆற்றல்மா? இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றலை இரண்டு வகையான ஆற்றலாக பிரிக்கலாம். ஒன்னு என்னது? இயக்க ஆற்றல், மற்றொன்று நிலை ஆற்றல். இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல்னு இயந்திர ஆற்றலை இரண்டு வகையான ஆற்றலாக நாம் பிரிக்கலாம். So kinetic energy means energy possessed by moving object. Yes, kinetic அப்படின்னாலே என்னது? நகரக்கூடியது. சோ இயங்கக்கூடிய ஒரு விஷயம். எனர்ஜி possessed by a moving object is known as kinetic energy. Energy possessed by moving
object is known as kinetic energy. Yes, இதுதான் kinetic energyனா energy possessed by a moving object அப்படின்னு சொல்லக்கூடியது kinetic energy. So next one is potential energy. Potential energy possessed by an object which is rest. மூவிங் அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம பொட்டன்ஷியலுக்கு ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜினா எக்ஸாம்பிள் கார், பஸ், இது எல்லாமே என்னது நகரக்கூடியது. ஓகே, புல்லட் கம்மிங் ஃப்ரம் அ கன். சோ ஒரு துப்பாக்கியில இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தோட்டா, அப்போ அதெல்லாம் என்னது நகரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அதே போல நம்ம கேம்ல வரக்கூடிய பால், கிரிக்கெட்ல இருக்கலாம், ஃபுட்பால்ல இருக்கலாம், வாலிபால்ல இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இயக்க ஆற்றல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, நகரும் பொருள் ஒன்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலையே இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நகரக்கூடிய வாகனம், அது போல வீசக்கூடிய பந்து, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், கைனடிக் எனர்ஜி நம்ம இயக்க ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, சோ இயக்க ஆற்றல் என்றால் நமக்கு ஒரு பொருள், நகரக்கூடிய பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், அது நகர்றதற்கு தேவையான ஒரு விஷயம் அதுல இருக்கு. அதனாலதான் நம்ம அதை என்ன சொல்றோம், இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா தமிழ்ல என்ன சொல்லுவோம், நிலை ஆற்றல். அது இயங்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம் இல்லையா. சோ இது அப்ப என்னது, நிலையாக இருக்கக்கூடியது. எனர்ஜி possessed by an object which is at rest. Energy possessed by an object at rest condition. ரெஸ்ட்னா என்னது, ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது. ஓகே, ரெஸ்ட் இஸ் நோன் as பொட்டன்ஷியல். ரெஸ்ட்னா ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இருக்கும்னா அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலையே நம்ம என்ன சொல்றோம், நிலையாற்றல். நிலையாற்றல் என்பது என்னது, ரெஸ்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் தேவையான ஆற்றலையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிலை ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய பொருள் பெற்று இருக்கக்கூடிய ஆற்றல், அப்போ நிலையாற்றல். இதுல என்ன எங்க இருந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, நம்ம தரைக்கு மேல உயர்த்தப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே, ஆப்ஜெக்ட் லிஃப்டட் above and then stone in the stretched rubber, ரப்பர் பேண்ட்ல கல்லு வச்சு விளையாடுவோம் இல்லையா, அது. அண்ட் தென் வாட்டர் இன் டேம், வாட்டர் இன் டேம், தண்ணியை நம்ம தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நீராகப்பட்டது எங்க இருக்கு, நமக்கு டேம்ல நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா. சோ அதுதான் வாட்டர் இன் த டேம். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ நிலையாற்றலுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், வாட்டர் இன் த டேம். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி, அனதர் ஒன் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா நகரக்கூடிய பொருளா பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலையே இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். நிலை ஆற்றல் என்பது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், நமக்கு அத நிலையாற்றல் சொல்லலாம். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிக்கும் ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உண்டு, அதுதான் நம்ம நிலையாற்றல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அடுத்தது யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி? ஒவ்வொன்றுமே பல வகையில நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா. எல்லா ஆற்றல்களை பத்தியுமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஆற்றல் ஒவ்வொரு வகையிலையும் நமக்கு பயன்படும். சோ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு இயந்திர ஆற்றலினுடைய பயன் என்னது, இயந்திர ஆற்றலின்
பயன்கள். இது நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நீர்மின் நிலையம். தண்ணி தான் சொன்னோம் இல்லையா? நீர்மின் நிலையத்துல நீர் இயக்க ஆற்றலாகப்பட்டது என்ன ஆற்றலா மாறுது? மின் ஆற்றலாக மாறுகிறது. So in electric plants, kinetic energy is converted into electrical energy. Okay, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ்ல நீர் மின்சாரம் அப்படிங்கறது தயாரிப்பாங்க. சோ இந்த என்ன ஆற்றல் நமக்கு ஒன் ஆஃப் த கைனடிக், இப்ப இயக்க நம்ம வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றல ரெண்டு வகையான எனர்ஜியா நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப ஹியர் அதுல ஒண்ணுதான் கைனடிக் எனர்ஜி. ஹியர் கைனடிக் எனர்ஜி இஸ் சேஞ்ச்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ மின்னாற்றலாக நமக்கு மாறுகின்றது. எங்க? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட், நீர் மின் நிலையத்துல நமக்கு இயக்க ஆற்றல் என்பது மின்னாற்றலாக மாறுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்மில்ஸ், காற்றாலைகள் காற்றினுடைய இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. விண்மில்லுல என்ன ஆற்றல் நமக்கு இருக்கு? எஸ், விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது நமக்கு? அங்கேயும் கைனடிக் எனர்ஜி தான். அது ரொட்டேட் ஆகும் பொழுது கைனடிக் எனர்ஜி இஸ் சேஞ்ச்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. எந்த இடத்துல? காற்றாலைகள்ல. மூன்றாவதாக நம்ம இயக்க ஆற்றலை கொண்டு ஓய்வுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன பண்ணலாம்? இயக்கத்திற்கோ, இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஓய்விற்கோ நம்ம கண்டிப்பாக கொண்டு போக முடியும். நாம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நார்மலான ஒர்க்கு, நம்ம சாதாரணமா பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே என்னது? இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இயக்காற்றலா தான் இருக்கும். சோ ஒரு ஃபோர்ஸா என்ன பண்றோம்? வீட்டுல ஆணி அடிக்கிறோம், ஷெல்ஃப்ல அப்படின்றது, ட்ரில்லிங் அதெல்லாம் பண்றோம் இல்லையா? அது எல்லாமே என்னது நமக்கு? இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு எங்கெல்லாம் பயன்படுது? மெயினா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்ல இயக்க ஆற்றல் நமக்கு மின்னாற்றலாக மாறுகிறது. அதே போல காற்றாலைகள்ல இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகின்றது. நாம் செய்யக்கூடிய அன்றாட வேலைகள் எல்லாவற்றிற்குமே நமக்கு இயக்க ஆற்றல் பயன்படுகின்றது. அது போல இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை நிறுத்துறதுக்கும் முடியும். அதே போல ஓய்வு நிலையில இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? இயக்கத்திற்கும் கொண்டு வர முடியும். இவை எல்லாமே மெக்கானிக்கல் எனர்ஜியினுடைய யூசஸ். ஓகே, so now I am going to show some simulation related energies. எஸ், தெரியுதா? என்னென்ன எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலாஸ்டிக் எனர்ஜி, and sound energy, heat energy, light energy. So these are all the different kinds of energies. இது எல்லாம் தான் பல வகையான ஆற்றல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த பல வகையான ஆற்றல்கள் நமக்கு எங்கெங்க எப்படி எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? ஒன் இஸ் கைனடிக் எனர்ஜி. நம்ம இன்னைக்கு படிச்சோம்ல, அதுதான் கைனடிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல், நிலையாற்றல். மெக்கானிக்கல் எனர்ஜியை ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன் இஸ் கைனடிக், another one is potential. எஸ், இப்போ கைனடிக் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? மூவிங், இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள். இதை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், நகரக்கூடிய பொருள்னு எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க. எஸ், ஸ்டார்ட் மோஷன். இப்போ அது என்ன? அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே வருது. இந்த மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆற்றல் என்பது தேவை. ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்ல, இருந்தா மட்டும்தானே ஓட முடியும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த பொருளாகப்பட்டது ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகர்வதற்கு அதில் இருக்கக்கூடிய ஆற்றலையே நம்ம என்ன சொல்றோம்? கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள். எனர்ஜி ஆஃப் மோஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் அண்ட் த வெலாசிட்டி. ஓகே, சோ இது என்ன பண்ணிடலாம்? இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கு, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணோம்னா மோஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அதற்கு ஒரு எனர்ஜி தேவை. தட் எனர்ஜி இஸ் கால்ட் as கைனடிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலையாக, நம்ம ஒரு பெண்டுலம் இருக்கு, ஸ்விங், அது இப்போ ஓய்வா இருக்கும் போதும் அதற்கு கண்டிப்பாக ஒரு ஆற்றல் என்பது தேவை. அது மூவ் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. ஓய்வுல இருக்கும் போதும் அதற்கு ஒரு ஆற்றல் என்பது இருந்தா மட்டும்தான்
தான் அது என்ன ஆகும், ரன் ஆகும் அப்படிங்கிறது. சோ என்ன பண்ணலாம், இத மூவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, இதுவும் மூவ் ஆகுது. ஸ்டோர் எனர்ஜி டியூ டு த பொசிஷன் ஆர் கண்டிஷன். ஸ்டோர் எனர்ஜி அது அதனுடைய பொசிஷனையும் கண்டிஷனையும் நிலைப்படுத்துவதற்கு அது பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ ஸ்விங் என்ன ஆகுது, இப்போ மூவ் ஆகுது இல்லையா. இதுதான் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலுமே நிலை ஆற்றல். ஓகே. And next one is elastic energy, compress spring. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஒரு ரப்பர் பேண்ட் அப்படின்னா இழுத்து விட்டோம் அப்படின்னா சுருங்கி விரியும். ஸ்ப்ரிங் அதே மாதிரி மேல இருந்து கீழே நம்ம எந்த ஒரு பொருளையாவது ஹேக் பண்ணணும்னா அதை நீட்டி நமக்கு என்ன ஆகும், சுருங்கக்கூடியது. இது நீளமா இருக்கு, இப்ப என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும், சுருங்கி விரியக்கூடிய தன்மை. தட் இஸ் நோன் ஆஸ் எலாஸ்டிக் எனர்ஜி. கம்ப்ரஸ் ஆகி என்ன ஆகுது, விரிஞ்சுகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு என்னது, எலாஸ்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ வாட் எனர்ஜி இஸ் திஸ்? எஸ், திஸ் இஸ் எலாஸ்டிக் எனர்ஜி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சவுண்ட் எனர்ஜி. சவுண்ட் எனர்ஜினா என்னது, ஒளியாற்றல். நம்ம இப்போ பேசுறோம் இல்லையா, அது அலை வடிவுல ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து அந்த ஒலியை கடத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். சோ ஜெனரேட் வேவ்ஸ். பாருங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, அலையாகப்பட்டது நகருது. சோ எனர்ஜி கேரிட் பை சவுண்ட் வேவ்ஸ் த்ரூ த வைப்ரேஷன்ஸ். அலை எப்படி இருக்கும், தண்ணீரை அப்படி மேல கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்ல, அது போலதான் இந்த ஒலி அலையாகப்பட்டது அடுத்த மூலக்கூறுகளுக்கு கடத்தப்பட்டு ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் அலை வடிவில் நகரக்கூடிய தன்மையில் இருக்கும். சோ this energy is called as sound energy. சோ அலை வடிவில் நகரக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் சவுண்ட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி. எஸ், ஹீட் எனர்ஜி அப்படின்னா என்னது, வெப்ப ஆற்றல். சோ வெப்ப ஆற்றல்னா நமக்கு ஒரு பொருள் எப்படி இருக்கும், நமக்கு எல்லா திரவ பொருள்களும் உள்ள அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் நிரப்பப்பட்டிருக்கும். நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம்ல, சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாமே உள்ள அணு மூலக்கூறுகளால. இந்த அணு மூலக்கூறுலாம் என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது உள்ள நகரும், வைப்ரேட் ஆகும். அப்ப உருவாகக்கூடிய ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல், ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது. சோ அத நான் கூல் டவுன் பண்ணினேன்னா என்ன ஆகும், மூலக்கூறுலாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துக்கும். ஹீட் பண்ணினா என்ன ஆகும், அது நகர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா. சோ இதுதான் இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது, எப்படி உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையே வெப்ப ஆற்றல். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜினா என்னது, சன்லைட். பாத்தீங்களா என்ன பிளிங்க் ஆகுதா எல்லோ கலர்ல தனித்தனியா இல்லையா. லைட் எனர்ஜி என்பது ஒளி ஆற்றல். இது எலக்ட்ரிசிட்டி மூலமாகவும் வரலாம், இயற்கையாகவும் வரலாம் இல்லைங்களா. சோர்ஸ்னா நமக்கு சூரியன் தான், அவற்றிருந்தும் உருவாகுது. அது போலவே நாமும் மின்சாரத்தை பல வகையில் தயாரித்து நாம் மின் உபகரணங்களை பயன்படுத்துகின்றோம் இல்லையா. சோ அதன் மூலமாக பல வகையான பல்புகள் நம்ம வீட்டுல எரிஞ்சு அழகழகா ஒளிய கொடுக்குது இல்லையா. ஒளி இருந்தா மட்டும்தான் வேலை செய்ய முடியும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல லைட் எனர்ஜி இஸ் மஸ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. சோ இத நம்ம என்ன பண்ணலாம், எமிட் லைட், வெளி வரக்கூடிய ஒளி ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், இயந்திர ஆற்றல், நிலையாற்றல், இப்படி பல்வகையான ஆற்றல்கள் அப்படிங்கிறது நமக்கு என்னது, நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபுல்லும் ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா. சோ இப்போ நம்ம பார்த்தது என்னது, எல்லா வகையான ஆற்றல்கள் என்னங்கிறதுக்கு உண்டான சிமுலேஷன். இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆற்றல்ங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருது இல்லையா. மெக்கானிக்கல் எனர்ஜினா உள்ள இருக்கக்கூடிய பொருள் நகர்வதற்கு தேவையாக இருக்கக்கூடியது. நமக்கு வந்து இயக்க ஆற்றல், நிலையாற்றல்னா ஓய்வுல இருக்கக்கூடிய பொருள். அது அதை தவிர மீதி எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திருக்கோம்.
சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் எனர்ஜி? எனர்ஜினா என்ன? நம்ம வீட்ல பல வகையான வேலைகளை செய்யறோம். அதுக்கு தேவை என்ன? ஆற்றல். ஆற்றல் எங்க இருந்து வருது? உணவுல இருந்து வருது. சோ நல்ல உணவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். சோ நம்மளை சுத்தி என்னென்ன வகையான ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறத பார்த்தோம். அடுத்தது மெக்கானிக்கல் எனர்ஜின்னு அதுல ஃபர்ஸ்ட் எனர்ஜியா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், அதனுடைய பிரிவுகள் என்னென்னது, கைனெட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல், இயக்க ஆற்றல், நிலையாற்றல்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அதனுடைய பயன்கள் என்னங்கிறது பார்த்தோம். அடுத்தது அதுக்குண்டான சிமுலேஷனும் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தர் எனி டவுட் இன் திஸ் செஷன்? உங்களுக்கு இப்ப நடத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. பல தடவை சொல்லியிருக்கோம், நம்ம ஆக்டிவா இருக்கணும். இப்ப எல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருந்தது இல்ல, அது போல நம்மளும் ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நம்மளால எல்லாத்துக்குமே சக்சஸ் கொடுக்க முடியும். சரியா? சோ ஆக்டிவ்னஸ் அப்படிங்கறது எப்பொழுதும் நாம் சுறுசுறுப்பாக எல்லா இடத்துலயுமே நம்ம பெஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னாதான் நம்மளால நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய புதிய விஷயங்கள் தெரியாது. பல விஷயங்களுக்கு ஆரம்பம் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் தான். ஒரு நாள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெய்லிக்கும் கேட்கலாம். இப்பயே பல மாணவர்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்னும் அதிகமான மாணவர்கள் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது அதே சந்தேகம் மத்த மாணவர்களுக்கும் வரும் பொழுது அது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஜஸ்ட் யூ கோ த்ரூ த லெசன் பார்ட். ஏதாவது டவுட் இருந்தா நாளைக்கு வந்து கூட கேட்கலாம் அடுத்த செஷன்ல. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.